இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து டெஸ்ட் லிசனர் வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு எரரோட கரெக்ட்டுங்களா? இப்போ நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா, இந்த யுட்டிலிட்டீஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதில இன்னைக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் நம்ம அதனோட கிளாஸ் தான் எழுத போறோம். ஸோ யுட்டிலிட்டீஸ்ல நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன நேம் குடுக்குறேன்னா, ஸ்க்ரீன்ஷாட் யூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து குடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த ஸ்க்ரீன்ஷாட் யூட்டிலுங்கிற நேமு ஆக்சுவலி நான் எங்கே கொடுத்துருக்கேன்னா, இந்த டெஸ்ட் லிசனர் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் யூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நேம் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த நேம் தான் அங்கே தரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கேப்சர் ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு எரர் வருது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு மெத்தட் வந்து ஆக்சுவலி கிரியேட் பண்ணிட்டாங்க. எதுலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் யூட்டில் அப்படி அதில் வந்துட்டு ஒரு மெத்தட் வந்து கிரியேட் ஆயாச்சு. ஸோ அகைன் என்ன எரர் அடிக்குது, நான் சேவ் பண்ணலையோ? ஓகே. இப்போ இதில் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த மெத்தட் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போது நான் இதுக்கு வந்து என்ன, இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து மட்டும் டெஸ்ட் நேம்னு கொடுத்துட்றேன். இந்த நேம் எதுக்குன்னா, நம்மளோட டேட்டா வந்து அந்த நேமில், அந்த டெஸ்ட் நேமில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ டி வந்து ஸ்மாலில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ட்ரை கேட்ச் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராமே நான் வந்து போட போகிறேன். ஸோ ட்ரை, சரிங்களா, ட்ரை ஓப்பன் க்ளோஸ் அப்புறமா கேட்ச் டிசிஹெச் கேட்ச், ட்ரை கேட்ச் மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இந்த கர்லி ப்ராக்கெட் வந்து லாஸ்ட்டாக வரணும், ஓவராலாக தான் இருக்கணும். எஸ். இப்போது இந்த ட்ரையில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டேக்ஸ் ஸ்க்ரீன் ஷாட். ஆக்சுவலி இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேக் ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த எஸ்ஸு ஸ்மாலில் தான் இருக்கணும், இந்த எஸ்ஸு கேப்ஸில் தான் இருக்கணும், இங்கே டேக் ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு தான் இருக்கணும். சரிங்களா? ஏதாவது சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா கூட அது ஒர்க் ஆகாது. இப்போது இங்கே வெப் டிரைவருக்கு வந்துட்டு நான் வெப் டிரைவரை டிரைவர்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த டிரைவரை வந்துட்டு நான் இங்கே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த இந்த ஆக்சுவலி இந்த ப்ராக்கெட்டில் நான் என்ன போடுறேன்னா, இந்த டேக் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் நான் என்ன போடுறேன்னா, டிரைவர். இப்போது இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த டேக் ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள், இம்போர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, ஃபைல் கேப்ஸ் லெட்டரில் ஃபைல் எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு இந்த டிஎஸ்ஸை இங்கே போட்டுக்கிறேன். டிஎஸ் டாட், சரிங்களா, டிஎஸ் டாட், இதுக்கு இப்படி வந்துச்சு, டிஎஸ் டாட் கெட் ஸ்க்ரீன்ஷாட் ஆஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இது எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு எதுக்கு இதுனா, இதில் வந்து இந்த அவுட்புட் டைப் தான் எழுத போகிறோம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து அவுட்புட்டாக வரணும்னு நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? அவுட்புட் டைப் டாட், இங்கே என்ன வந்து எழுத போகிறோன்னா, ஃபைல் ஆல்ரெடி இருக்குது. அவுட்புட் ஓ வந்து கேப்ஸில் தான் இருக்கணும், பி ஸ்மாலில் தான் இருக்கணும், டி வந்துட்டு கேப்ஸில் தான் இருக்கணும். சரிங்களா? இப்போது இதை வந்து ஒரு சின்டாக்ஸ் வந்து எழுதியாச்சு. நான் இங்கே போகணும். இப்போது இந்த ஃபைலுக்கு மேலே ஹோவர் பண்ணிங்கன்னா இம்போர்ட் கேட்கும். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைன் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, நான் எழுதிட்டு இந்த லைனுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த டெஸ்ட் லிசனரில் பார்த்து எழுதியிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கரெக்டுங்களா? நம்ம இந்த டெஸ்ட் லிசனரில் வந்துட்டு பார்த்து எழுதியிருந்தோம். ஸோ அந்த பார்த்தை தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல எழுத போகிறேன். எங்கே பார்த்து எழுதியிருந்தேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங் பார்த்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்த்தை தான் நான் வந்துட்டு என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல எழுத போகிறேன். என்னென்னா,
again string path equal to டபுள் கொட்டேஷனில் நான் என்ன பண்ணிருக்கேன்னா டாட் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். இப்போது இது எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோல்டர் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, நம்ம ப்ராஜெக்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு ஃபோல்டர்னு கொடுத்தீங்கன்னா ஃபோல்டர்னு கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆயிரும். சரிங்களா? இந்த நேமை தான் ஆக்சுவலி நான் இதில் கொடுக்க போகிறேன்னா இந்த டேட்டா இந்த இதில் கொடுக்க போகிறேன். இந்த பாத்துக்குள்ளே ஸ்க்ரீன் கேப்ஸ் எஸ் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே பக்கத்தில் ப்ளஸ் போட்டுட்டு இந்த டெஸ்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே போடுறேன். சரிங்களா? அகைன் ப்ளஸ்ன்னு போட்டு டபுள் கொட்டேஷனில் இந்த ஃபைல் வந்து எனக்கு எதில் சேவ் ஆகணும்னா பிஎன்ஜி ஃபைலாக எனக்கு வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதிடுறேன். நெக்ஸ்ட் என்ன எழுதுறேன்னா ஃபைல் யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் எழுத போகிறேன். ஃபைல் யூட்டில்ஸ் டாட் காப்பி ஃபைல்னு இருக்கும். இதில் இது வாய்ட் இது எடுத்துக்கலாம். காப்பி ஃபைலில் இது எடுத்துக்கிட்டேன். இதில் எஸ்ஆர்சி கமாம். சரிங்களா? இங்கே என்ன எழுத போகிறோன்னா நியூ பாத். சரிங்களா? இந்த பாத்தை பற்றி தான் எழுத போகிறோம். நியூ பாத். சரி ஆக்சுவலி இந்த ஃபைலை பற்றி தான் எழுத போகிறோம். பாத்துன்னு சொல்லிட்டேன். நியூ ஃபைல். அதில் வந்து இந்த பாத்தை வந்து டிக்ளேர் பண்ணுறேன் இந்த ஃபைலில். சரிங்களா? இப்போ வந்து இது வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக பாத் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் பாத். இப்போது இந்த ரிட்டர்ன் நல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் இந்த கேட்சில் வந்து போட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்போது இதில் வந்து எக்ஸப்ஷன் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன எழுதுறேன்னா எக்ஸப்ஷன் இந்த கேட்சில் இந்த மாதிரி போட்டேன். சரிங்களா? இப்போது என்ன தப்பு, இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டு லிசனர் இதுலேயும் எரர் போயிடுச்சு. ஸோ இதையும் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னத்துக்கு நான் வந்து இந்த லைன் எழுதுறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்க்ரீன்ஷாட் தானே? டேக் ஸ்க்ரீன்ஷாட் டிஎஸ். இப்போ வந்து டேக் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு நான் ட்ரையில் வந்து ஒரு சின்டாக்ஸ் எழுதுகிறேன். டேக் ஸ்க்ரீன்ஷாட் டிஎஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் இதில் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த டிரைவர் வழியாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்ட் லிசனர்லேயும் நான் வந்து ஒரு டிரைவர் வழியாக தான் டிக்ளேர் பண்ணியிருப்பேன். எந்த இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் பார்த்துக்கோங்க. இதனோட டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன எழுதுறேன்னா இந்த ஸ்ட்ரிங் பாத்தில் நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனோட ஃபோல்டரோட நேம் போட்டு அந்த ஃபோல்டருக்கு வந்து அதில் இருக்கிற வரும் இல்லையா டேட்டா, அது வந்து இந்த டெஸ்ட் நேமில் இருக்கணும். ப்ளஸ் பிஎன்ஜி ஃபைலில் ஒரு இமேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனை பற்றி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபைல் யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி காப்பி ஃபைல் போட்டு இந்த ஃபைல் இந்த பாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பாத்து வந்து ரிட்டர்ன் பாத்துன்னு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். மற்றது எதுவுமே நான் வந்து புதுசாக எதுவுமே பண்ணல. சரிங்களா? இவ்வளோதான். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெஸ்ட் கேஸை வந்து ஆக்சுவலி நான் இப்போ ரன் பண்ணுறேன். லாஸ்ட்டாக இதுதான் யூஸ் பண்ணியிருந்தோம், ஆட் டு கார்ட். இப்போது ரன் கொடுக்குறேன். 1 செகண்ட், நான் அகைன் இதை சேவ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக சேவ்
ஏதாவது புரியலன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து அதை இன்னுமே டீட்டெயிலாக உங்களுக்கு புரியலனா கூட சொல்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் லேட்டாக தான் ரன் ஆகும். ஓகே, எரர் எரர் தானே. சம்டைம்ஸ் வந்து நெட்வொர்க் இஷ்யூ வந்துச்சுனாலும் இந்த மாதிரி தான் வந்துட்டு ரன் ஆகாது. எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரன் ஆயிடுச்சு, பட் ஃபெயில் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஃபெயில் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது வந்திருக்கா? எதுவுமே ஸ்டோர் ஆகலை. பட் இதுலேருந்து பார்க்கலாம். இந்த டெஸ்ட் அவுட்புட்டில் பார்க்கலாம். டெஸ்ட் நேமுங்கிற பேரில் எதுவுமே ரன் ஆகலை. போச்சுடா. ஓகே, ரன் ஆகலை. testng.xml இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நெட்வொர்க் இஷ்யூனா கொஞ்சம் ரன் ஆகாது, அது ஃபெயில் தான் ஆகும். எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே, நம்ம ஸ்கிப்பா ஃபெயில் ஆயிடுச்சா? ரைட்டு, இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. சரி கைஸ், ஆனால் இப்படி தான் ரிப்போர்ட் எடுக்கணும் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கேளுங்க. நான் வந்து இதை ரன் பண்ணிவிட்டு நான் அகெயின் வந்து ஒரு வீடியோ கூட போடுறேன் இதுக்காக. இதில் எதுவுமே நம்ம வந்து என்ன தப்பு பண்ணோம்? ஆக்சுவலி ஏதோ தப்பு பண்ணியிருக்கோமா? இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். பட் ஏன் ரன் ஆகலைன்னு தெரியல. 1 செகண்ட் இருங்க, நான் பார்க்குறேன். ஆக்சுவலி வந்து ரன் ஆயிருக்கு. அது வந்து எப்படி சேவ் ஆயிருக்குன்னா, சூட்டுங்கிற மெத்தடில் வந்து சேவ் ஆயிருக்கு. நாம் தான் பார்க்கல. இங்கே பாருங்கள், நம்ம test.html அந்த வழியாக தானே நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், அழகாக டேட்டா எடுத்து கொடுத்துருக்கு. இன்றைக்கி 26. ஸோ டைமு பாருங்கள், 2 minutes ஆயிருக்கு, 7 seconds. எல்லாமே கொடுத்துருக்கு பாருங்கள். அது எதனால் ஃபெயில் ஆயிருக்கு? அந்த செட்டப் என்ன பண்ணோம்? டெஸ்ட்டு கிளாஸோட அந்த டேட்டா எதில் வந்து ஆக்சுவலி நம்மளோட மெத்தட் வந்து ஃபெயில் ஆயிருக்கு, அது எல்லாமே வந்துட்டு எடுத்து கொடுத்துருக்கு. இது வந்து HTML ஃபைலு. சரிங்களா? இங்கே பாருங்கள், எல்லாமே ரன் ஆயிருக்கு. பட் வந்து என்னென்னா, அது நம்ம டெஸ்ட் கேஸ் ஃபைல் ஆகிறதுனால அந்த மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு XML ஃபைல் வழியாக பார்க்கலாம். இதிலும் அப்படியே காமிச்சிருச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் ஏன் எடுக்கலை? அதுனா எடுத்துருக்கணுமே. ரிப்போர்ட் கொடுத்துருச்சு, ஆனால் நம்ம பண்ணது ரன்னாக இருக்குது. ரிப்போர்ட் கொடுத்துருச்சு, ஆனால் வந்துட்டு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுக்க முடியல. அது நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். பட் என்னன்னு இருங்க. ஃப்ரைடேவா? Feb 20. இது நேத்தோடது காமிக்குது. இதுவும் தப்பு. நம்ம கரெக்டாக பார்த்து நேமெல்லாம் கொடுத்தோம். ஆக்சுவலி நான் இதை அகெயின் ரன் பண்ணுறேன். சரிங்களா? நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். அதனால தான் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை. ஏதோ ஒரு டேட்டா வந்து ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபெயில் ஆயிடுச்சா? எஸ், ஏதோ ஃபெயில் ஆயிடுச்சு. பட் அதனோட அவுட்புட் வந்துட்டு இந்த டெஸ்ட் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்திருக்கும்.
அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இது ஏன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல அப்படிங்கிறத ரிலேட்டட் பேஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நான் வந்து அகைன் கூட உங்களுக்கு வந்து இது பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன். டிஃபால்ட் சூட் சரிங்களா? அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுக்கல, பட் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துச்சு. ஸ்க்ரீன்ஷாட் எதனால் எடுக்கலன்னு ஆக்சுவலி தெரியல. அது மட்டும் உங்களுக்கு வந்து நான் அப்புறமா எக்ஸ்பிளைன்